ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க நம்ம முத்துவும் மீனாவும். அதான் பூக்கடைக்கு போய் பூ வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால், அங்கே போயிட்டுருக்க வழியில் சரி வாங்க டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. டீ குடிக்க இறங்கும் போது நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடையெல்லாம் பிச்சு கொடுக்கறத பார்த்துட்டு பொண்டாட்டியே அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, உனக்கு செய்கிறாங்களேன்னு கடைக்கார தம்பி ஆனந்த கண்ணீர் கூட இப்படிலாம் நினச்சிடாப்பா, அது உண்மையான புருஷன் பொண்டாட்டிப்பா, முட்டாளாடா நீ போய் வேலையை பாடுறான்னு ஓனர் தலையிலே தட்டிட்டாரு. சரின்னு ஒரு பக்கம் இதிலே சோகத்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. நீ போய் சீக்கிரம் உன் பொண்டாட்டியை பார்ப்பான்னு முத்து வேறு சொல்லிட்டாரு. ஃப்ரீ அட்வைஸ்ப்பா, கேட்டால் கேளுங்க, கேட்காட்டின போங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு பூ வாங்கலான்னு பூ வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சந்தில் நிப்பாட்டக்கூடாதுப்பா ஆட்டோன்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஆனால் கேட்கலங்க மீனா. சந்தில் நிப்பாட்டினது இல்லாமல் போலீஸ்கார்ட்ட சண்டை போகிறாங்க. ஃபைனுன்னு சொல்லி சொன்னோடனே 100 ரூபா குறைச்சிக்கோங்க, 200 ரூபா குறைச்சிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. டியோ பேரம் பேசுறதுல நீ வேற லெவலில் இருக்கமா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜயா பார்க்குற வேலை இருக்கே, வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம மீனா வந்துட்டு ஃபேஸ்பேக் போடுறது என்னன்னு தெரியாதான். அதாவது ரோகிணி வந்து ஃபேஸ்பேக் போட்டுட்ருக்காங்க நம்ம விஜயாவுக்கு. காலம் போன காலத்தில் காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த நேரம் உனக்கு ஃபேஸ்பேக் வேறு கேட்குதா? 5 வயசு குறைஞ்சி என்னம்மா பண்ண போகிற? என்ன ஹன்சிகாவுக்கு தங்கச்சியாக நடிக்க போறியா? அட போமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிற்க வச்சு எப்படியோ ஃபேஸ்பேக்லாம் போட்டு நைட்டில் கரண்ட் நிற்க, எப்படி கரண்ட் நினைச்சு பார்க்குறீங்களா? ரவியும் நம்ம ஸ்ருதியும் பார்த்த வேலை தாங்க. கரண்ட் நிற்க உடனே எல்லாரும் தெரிந்து பயந்துட்டாங்க விஜயாவை பார்த்து. சரி, இந்த அலப்பறையெல்லாம் விடுங்கப்பா சாமி, இருட்டில் பார்க்க காஞ்சோரியன் பேயே பயந்து ஓட மாட்டுக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதியும் நம்ம ரவியும் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி போய் படுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே போய் அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா இருக்கே, காலைல ஏஞ்சி விடிஞ்சு கேட்குறேன்னு சொல்லி கேட்டு நீங்கள் என்ன மென்டல் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம ஸ்ருதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.